5 ரூபா கொடுத்து இந்த ஆட்டோவில் ஏறினது ஒரு தப்பாடா. அடுத்தது பேலஸ் தான். போகலாம். இது வந்துட்டு வெதரை ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அது. ஐகானிக் ஹவா மஹல். Hello guys, vanakkam namaskar from Jaipur. Welcome back to the channel everyone. இன்னையோட டே கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக இப்போ தான் வந்துட்டு 8:30 ஆகுது. ஸோ நம்ம ஜெய்ப்பூரை சுற்ற போகிறோம். ஜெய்ப்பூரில் என்னெல்லாம் இருக்குது, என்ன ஏது அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல சாப்பிட்ணும். ஏன்னா செம்மையாக பசிக்குதுங்க காலங்காத்தால். சூப்பராக நல்லா குளிராக இருக்குது. நல்லா என்னடா ஒரு ரெஸ்டாரண்ட்டும் ஓப்பனில் இல்லை. இதோ இங்கே தாங்க சாப்பிட்றதுக்கு நிறுத்திருக்கிறோம். லஸ்ஸி வாலா அப்படின்னு ஒரு கடையில் நிறுத்தலாம். இதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சமோசா. இது ஏதோ ஆலு டிக்கி ஆகும். ஏன் இவனுக்கு 2 பேர் 2 பூரி சொல்லியிருக்கானுங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். லஸ்ஸி வாலா அப்படின்ற கடைக்கு பேருக்கு வந்துட்டு லஸ்ஸி குடிக்காமல் போனால் தெய்வ குத்தமாயிடும். அதனால் லஸ்ஸி 3 பேரும் வாங்கிட்டோம். நான் வேறு லெவல் டேஸ்ட்டு லஸ்ஸி. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி லஸ்ஸி எங்கேயுமே குடிச்சதில்லை. மேலே க்ரீம்லாம் போட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. லஸ்ஸி அடிக்கிறது போட்டு நம்ம மத்தில் கடையிற மாதிரி மிஷினில் வச்சு கடைஞ்சிட்டு இந்த க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீம் அப்படியே மேலே ஊற்றி தராங்க. வேறு லெவலில் இருக்குது. இங்கேருந்து கிளம்பி நேராக சிட்டி பேலஸ் தான் போக போகிறோம். லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அடுத்தது சிட்டி பேலஸ் தாங்க பார்க்க போகிறோம். டைம் வந்து எக்ஸாக்டாக 9:10 ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம சிட்டி பேலஸ் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஆனால் 9:30 தான் ஓப்பன் ஆமாம் சிட்டி பேலஸ். யாரா இவன் 9:30 தான் சிட்டி பேலஸ் ஓப்பனு. ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு எப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகிடும். ஸோ வந்துட்டோங்க ஆக்சுவலாக சிட்டி பேலஸ்க்கு. இங்கே ஒரு 300 மீட்டர் தான் காட்டுது. இதுதான் சிட்டி பேலஸோட சிட்டி பேலஸோட நுழைவாயிலாக கூட இருந்திருக்கலாம் ஒரு காலத்தில். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் மார்க்கெட் பார்க்க போகிறோம். இதோ இல்லை தான் ஏறினுக்கிறோம். 5 ரூபாய் ஆளுக்கு டிக்கெட்டு. ஜாலியாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ராஜஸ்தான் மார்க்கெட். எலக்ட்ரிக் மார்க்கெட். ஆமாண்ணா, இது வந்துட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருங்க. நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ஸ்கூட்டர்னு சொல்ல முடியாது, ஆட்டோன்னு சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ட்ரை சைக்கிள் எலக்ட்ரிக் ட்ரை சைக்கிள் பெரிய சைஸில் இருக்குது. இதுதான் விண்டேஜ் கார். செம்மையாக இருக்குது. இது வந்துட்டு கார்பரேட் நேரம் இதுங்க. இது எல்லாமே வந்துட்டு ராஜஸ்தானி ஃபேமஸ் பொருட்கள்லாம். நோ ஃபோட்டோகிராஃபின்னு போட்டுருக்கு. இருக்கலாமா தெரியுது. சரி போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறோம். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போய் 15,000 ரூபாய்க்கு பில்லு போட்டாச்சுங்க. சாரி கீ செயின் அவ்வளோதான். இதுதான் வாங்கினோம். 15,000 ரூபா பில்லு வந்துச்சு இதுக்கே. அசோக்கே வாழ்க்கையிலே 5 ரூபா கொடுத்து இந்த ஆட்டோவில் ஏறினது ஒரு தப்பாடா. உள்ள கூட்டு வந்து 15,000 ரூபாய்க்கு எழுதிட்டீங்களாடான்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் நல்லா இருந்துச்சு ஐட்டம்ஸ்லாம். ஆனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வாங்க அடுத்தது கடைக்கு போவோம். கிரெடிட் கார்டு இருக்கு சொல்லி எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு. அடுத்த மாதம் பில்லில் வச்சு செய்ய போகுது. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அடுத்த மாதம் பிச்சை தான் எடுக்கணும் போல இருக்கு. நான்
அடுத்தது பேலஸ் தான். போகலாம். ஜெய்ப்பூர் சிட்டி பேலஸ். இந்த கதையை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா 1729 ஆரம்பித்து 1732 மகாராஜா சவாய் ஜெய் சிங் 2 அப்படின்ற ஒரு ராஜ்புத் டைனாஸ்டியை சேர்ந்த ஒரு ராஜா தான் கட்டினது இதை. அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் ஜெய்ப்பூர் அப்படின்னே சொல்லலாம். 11 கிலோமீட்டர் தூரத்தில் அமேர் அப்படிங்கிற ஒரு ஊர் தான் அந்த ராஜாவோட கேபிட்டலாக இருந்துச்சு. ஆனால் க்ரோயிங் பாப்புலேஷன் ப்ளஸ் ஸ்கார்சிட்டி ஆஃப் வாட்டர்னால அவங்க தன்னோட லொக்கேஷனை ஜெய்ப்பூராக மாற்றிக்கிட்டாங்க. ராஜஸ்தான் சும்மாவே ஆர்ட் ஒர்க் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஊர். இந்த பேலஸில் கேட்கவே வேண்டாம், திருமண இடம் ஃபுல்லாகவே ஆர்ட்டு தான். இதோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் முகல், யூரோப்பியன் அண்ட் இந்தியன் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பில்லர்லையுமே அவ்வளோ கிராண்டாக இருக்கும், அவ்வளோ தத்ரூபமாக ஆர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், இந்த பேலஸ் எல்லாமே ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதோட ப்ரைஸஸ் அப்படி தான் இருந்துச்சு. சொன்னான்னு நம்ப மாட்டீங்க, 3000 ரூபாய்க்குலாம் டிக்கெட் பார்த்தோம். ஃபாரினர்ஸ்கில் இந்தியன்ஸ்க்கே 3000 ருபீஸ்லாம் டிக்கெட் வித்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வாங்கினது 200 ரூபாய் டிக்கெட் தான். ஸோ அதனால லிமிட்டடான இடத்துக்கு தான் இங்கே அலோவ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா இடத்துக்கு கேமராவே அலோவ் பண்ணல. அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி போனால் ஒரு சில ஃபோர்ட்லேயாச்சும் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இங்கே அது கூட கிடையாது. எஸ்பெஷலி இந்த வெப்பன் கேலரி, டெக்ஸ்டைல் கேலரிலாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அது நீங்களே போய் ஒரு ஃபீல் பண்ணாதான் உண்டு, அதனால காட்ட முடியல. பட் தென் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வெப்பன் கலெக்ஷன்லாம் வேறு மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதுக்கு பேர் தான் சந்திரா மஹல். இது ஒரு 7 ஸ்டோரி பில்டிங்கு. ஒரு பில்டிங்குமே செம்ம யூனிக்காக இருக்கும், செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்கிடெக்சர் வித் பியூட்டிஃபுல் கார்விங்ஸ், பெயிண்டிங்ஸ் அண்ட் மிரர்ஸ்ன்னு பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கும் ஒரு பேர் சொல்கிறாங்க. பீத்தம் நிவாஸ், சுக் நிவாஸ், சாதி நிவாஸ், ரங் மந்திர், முகுத் மஹால் அண்ட் ஸ்ரீநிவாஸ்ன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு பேரை வச்சு கூப்பிடுறாங்க. இதில் மொத்தம் 4 கதவு இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. 4மே வெவ்வேறு பேட்டர்ன்ஸில் இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. ஒரு பேட்டர்னும் செம்ம அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் முபாரக் மஹால். இது எதுக்காகனா கெஸ்ட்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கும் கெஸ்ட்ஸை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கும் பேலஸ்குள்ளேயே ஒரு பேலஸ் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ அதை ஒரு மியூசியமாகவும் ஒரு சில பகுதிகளை லைப்ரரியாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான். சிட்டி பேலஸை பார்த்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நிறைய இடத்துக்கு அலோவே பண்ணல, கேமரா, ஃபோட்டோஸு, வீடியோஸ் எதுவுமே அலோவ் பண்ணல. நாங்கள் 200 ரூபாய் டிக்கெட் தான் வாங்கினோம். 200 ரூபாய் டிக்கெட்டுக்கு எவ்வளோ சுற்றுறோமோ அவ்வளோதான் போக முடிஞ்சிச்சு. எது காட்ட முடியலன்னா இந்த டெக்ஸ்டைல் கேலரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் அலோவ் பண்ணல. அதுக்கப்புறமா ஆர்மரி கேலரிக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோவ் பண்ணல. மீது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் ரெக்கார்ட் தான் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அதுக்கு பேர் ஜந்தர் மந்தர்னு அந்த இடத்துக்கு பேர். அந்த காலத்தில் டைம் பார்க்குறதுக்கு, இந்த ஆஸ்ட்ராலஜி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணியிருந்த ஒரு கருவியாக அது வாங்க இப்போ அடுத்து அது போய் பார்க்குறேன்.
ஏதோ இன்டர்பிரிட்டேஷன் சென்டர்னு போட்டிருக்காங்க. ஆனால் பூரா ஹிந்தியில் எழுதிருக்காங்களா ஒன்றும் புரியல. இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னே போடல. டூ நாட் கிளைம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்னு போட்டிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க? இது வந்துட்டு வெதரை ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அது. இது வந்துட்டு சண்டையலாமா டைம் கண்டுபிடிக்கிற ஒரு கருவி. இதோட ஆக்யூரேசி வந்து 20 செகண்ட்ஸ் தான். ஆனால் எங்கேருந்து எப்படி டைம் பார்க்குறது தான் தெரில. மேபி ஏரியல் வியூலேருந்து இதில் டைம் விழுகும்னு நினைக்கிறேன். இது பேர் ராம் யந்த்ராவா. இது வந்துட்டு செலஸ்டியல் பாடிஸோட லாண்டிடியூடும் லேட்டிடியூடும் கண்டுபிடிக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. பட் யா, நல்லா இருக்கு இது. ஏய் நல்லா இருக்குது. லோன்னு அலைஞ்சி திரிஞ்சு ஹவா மஹலுக்கு வந்துட்டோம். ஐகானிக் ஹவா மஹல். இதுதான் ஹவா மஹலோட என்ட்ரன்ஸு. இந்த இடம் வந்துட்டு ராணி காற்று வாங்கிறதுக்காக கட்டின ஒரு இதுவாமா பில்டிங்கு. வேற லெவலில் இருக்கு. ஹவா மஹல், த பேலஸ் ஆஃப் ட்ரீஸ். இதுக்கு பின்னாடி ஒரு குட்டி இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜுன்ஜுனு அப்படின்ற ஊர் இருக்குங்க ராஜஸ்தானில். அது எங்கே இருக்குன்னா ஜெய்ப்பூர்லேருந்து 180 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய கீர்த்தி மஹல் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தன்னோட கேபிட்டல் சிட்டியான ஜெய்ப்பூர்லேயுமே இந்த மாதிரியான ஒரு மஹல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு மகாராஜா சவாய் பிரதாப் சிங் அப்படின்ற ஒரு ராஜா வந்து 1799 இதை வந்து கட்டினாங்க. அதுக்கு பேர் ஹவா மஹல் அப்படின்னு பேர் வச்சாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹவா மஹல்ல வந்து 953 விண்டோஸ் இருக்காங்க. அதனால தான் இது ஹவா மஹல் அப்படின்னு பேர் வச்சாங்க. இது வந்துட்டு பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் இஸ்லாமிக், முகல் அண்ட் ராஜ்புட் ஆர்கிடெக்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுல செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் அண்ட் ரெட் சாண்ட்ஸ்டோன்ல வந்து கட்டியிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. உண்மையிலே ஒன் ஆஃப் அ கைண்டுன்னு சொல்லணும். கண்டிப்பா ஒரு பில்லர்லையுமே அப்படியே ஆர்ட் ஒர்க்கை அள்ளி இறச்சிருக்காங்க. அவ்வளோ தத்ரூபமா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு ஒரு பில்லருமே. இது வந்துட்டு ஒரு டைப்பா ஹனிகோம் ஷேப்ல இருக்கும். இது 5 ஸ்டோரி பில்டிங். ஆக்சுவலா ஒரு 50 அடி ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டோரி பில்டிங். இது வந்துட்டு நம்ம ஸ்கல்ப்சர் கேலரியில் இருக்கோம். இது வந்துட்டு 17th century ADயில் வந்துட்டு செதுக்கியிருக்காங்க இந்த சிலையை. இதுவுமே 17th century மியூசிக் அண்ட் டான்ஸ் பேனலாம் அது. இது வந்து 18th century. முடிஞ்சுங்க. ஹவா மஹல்லையும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு நம்ம பைக் நிறுத்தின இடத்துக்கு தான் வந்து போயிட்டு இருக்கிறோம். 2 பக்கம் ஃபுல்லாகவே ஷாப்பிங் தான்.
நம்ம பைக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த லொக்கேஷன் போக போகிறோம். லெட்ஸ் கோ.